குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அப்டேட் பார்க்கலாம். நான் லைவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரேடே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா சைடேஸ் மாதிரி ஒரே இடத்துல இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனால் நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் ப்ரீமியம் கொடுத்துச்சு. நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம் நீங்கள் லைவ் அப்டேட் பண்ணியிருந்தா. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு தேவையில்லை. ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துருவோம். நேற்று ஒரு கூட்டாச்சு. இப்போ இது சைடு வைஸ் பாருங்கள். இப்போ இது ஒரு ட்ரெண்ட் லைனாக ஆக்ட் ஆகும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சுனா கீழே போதான்னு சொல்லி நீங்கள் கணக்கில் என்ட்ரி எடுக்க வேணாம். நம்ம எஃப்என்னும் சேஃப் அண்ட் சைடாக இதில் வந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஸ்கால்பிங் பண்ண பாருங்கள். சடனாக டவுன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்பவும் போல் நம்மளோட லெவல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டார்கெட் இதுவும் வச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் ரீடெஸ்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு எடுக்கலாம். நீங்கள் ஊட என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரி எடுக்காமே இருக்கலாம். இதுதான் நம்மளோட லெவல்ஸு, சேம் லெவல்ஸ் தான். இது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஹால் சைடு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இங்கேயும் நம்ம ஒரு லெவல் இருக்குது. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சோம்னா ஹால் சைடு ஒரு ஃபஸ்ட் டார்கெட். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சோன்னா நெக்ஸ்ட் டார்கெட் இது 25,282. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கூட்டம்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இன்றைக்கி லெவல்ஸு. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கால்பிங் பண்ணுங்கள், வெயிட் பண்ண வேணாம். 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு புக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துலையே, அதனால் நான் சொல்கிறேன். சப்போஸ் சடனாக உடச்சிருச்சுன்னு சொன்னால் இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா இது வரைக்கும் இன்னொரு அடுத்த டார்கெட்டு. ஏன்னா இது நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கூட்டாதுன்னு சொல்லிட்டு சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸும் சேம் லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நம்ம இந்த இடத்துலேயே நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். நம்ம லெவலில் பிரேக் ஆச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட் டார்கெட் கிட்டாச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லெவல்ஸில் ஒர்க் அவுட் ஆகும். சேம் லெவல்ஸ் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனால் நம்ம இங்கே வந்துடும். எப்படின்னா நீங்கள் அதை வாட்ச் பண்ணி என்ட்ரி எடுங்க. இது நம்மளோட சேம் லெவல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி நம்ம லெவல்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து இங்கேருந்து கீழே வந்திருக்கு. சரி, இங்கேருந்து எடுக்கக்கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதுலேருந்து என்ட்ரி எடுத்தால் ஃபஸ்ட் டார்கெட் கிட்ட ஆயிடுச்சு. நான் இதுவே சொல்லியிருந்தேன், இந்த இதுலேருந்தே இங்கேருந்து என்ட்ரி எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இதுன்னு சொல்லிட்டு 2 டார்கெட் கிட்ட ஆயிடுச்சு. ரீடெஸ்ட்டு மறுபடியும் இங்கே ஆயிருக்கு பாருங்கள். 2 க்ரீன் கலர் கேண்டில் 5 மினிட்ஸ் க்ளோஸ் வந்துருக்கு. இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் நம்மளோட ஒரு செகண்ட் டார்கெட் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம லெவல் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று இந்த இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ட்ரெண்ட் லைனை பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் லைனும் நம்ம லெவல்ஸ் அங்கே சேமாக இருக்குது. கீழே உடச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு. இதுக்கு மேலே உடச்சுன்னு சொன்னால் இது ஃபஸ்ட் டார்கெட்டு 61,400. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் நம்மளோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். லைவில் ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.